வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புல இயல் 1ல் இருக்கக்கூடிய கற்கண்டு அந்த இலக்கண பகுதி சொல்ல தான் நம்ம பார்க்க போறோம். சொல்ல ஏற்கனவே நான் மூவகை மொழிகள் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், இது ரெண்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தொழிற்பெயர்னா என்னன்னா அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய, தொழில்னா என்னது, வினை அல்லது செயலை குறிக்கும். என்னது, வினை அல்லது செயலை குறிக்கும். வினைனா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற ஆக்ஷன் தான். இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆக்ஷன். பாருங்க, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். எடுத்துக்காட்டு, ஈதல், நடத்தல். ஈதல்னா என்ன, கொடுக்கிறது. நடத்தல்னா என்ன, நடக்கிறது. ஈதல், நடத்தல். வேற என்ன இந்த இடத்துல பேசுதல், பேசுதல். வேற என்ன வரும், எழுதுதல். இந்த மாதிரி நம்ம செய்கின்ற செயலை குறிக்கிறதா தொழிற்பெயர். சரிங்களா? என்னது, நம்ம செய்கின்ற செயல். நம்ம என்ன தூங்குதல் கூட ஒரு தொழிற்பெயர் தான். சரிங்களா? நடத்தல், ஈதல், சாப்பிடுதல் எல்லாமே என்னது, ஒரு தொழிற்பெயர். சரிங்களா? நம்ம செய்கிற செயல் தான் தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். இது என்ன சொல்லும், வெளிப்படையாக உணர்த்தாத எது, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வரும். சரிங்களா? அப்ப என்னது, தொழிற்பெயர் காலம் காட்டாது. காலம் காட்டாம குறிப்பால தான் உணர்த்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அதாவது வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதாவது ஒரு வினை சொல் இருக்கு, அது கூட ஒரு விகுதி சேர்ந்த, விகுதின்னு என்னதுன்னா ஒரு சொல்லுக்கு பின்னாடி கடைசியா வரும் இல்லைங்களா, அதுதான் விகுதின்னு சொல்லுவாங்க. பகுதினா முற்பகுதி, விகுதினா பின்னாடி வரக்கூடியது. சரிங்களா? ஒரு சொல்லுல இருக்கக்கூடிய கடைசியா வரக்கூடியதான் என்னது, விகுதின்னு சொல்லுவோம். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். பாருங்க, வினையடி, வினை பாருங்க, நட, வாள், ஆள், இதெல்லாம் வினை. அது கூட என்ன விகுதி சேர்னா, தல், கை, அல். இப்போ நடன்ற வினை கூட தல்ன்ற விகுதி சேரும்போது நடத்தல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயர் உருவாகிறது. பாருங்க, இங்க தல்லுன்னு சொல்லிட்டு ஒரு விகுதி வந்திருக்கு. சரிங்களா? அதனால இது என்னது, விகுதி பெற்ற தொழிற்பெயர். தல், இந்த கை, ஆள் குட்டல் அல், ஆளல். என்னது, இல்லு கூட்டலா லாவா மாறும். ஸோ ஆளல். இங்க என்ன வருது, ஆளல். அப்போ நம்மளுக்கு தொழிற்பெயர் விகுதிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? இந்த தல், கை, அல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்னது, தொழிற்பெயர் விகுதிகள். சரிங்களா? என்னது, தொழிற்பெயர் விகுதிகள். அதாவது ஒரு வினை விகுதியோட வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். சில நேரங்களில் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். அதாவது விகுதி ஒரு வினை சில நேரம் தள்ளு ஏற்கும், இல்லை கை ஏற்கும். அந்த மாதிரி ஒரு வினை 2-3 விகுதியை கூட ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு வினை ஒரு விகுதியை தான் ஏற்கும் சொல்ல முடியாது, 2-3 விகுதியை கூட ஏற்கும். நடை என்பது வினையடி. இதை நடை, இங்க பாருங்க ஐ சேர்ந்திருக்கு. சரிங்களா? நடத்தல், இங்க தல் சேர்ந்திருக்கு. அப்போ இந்த நடன்றது 2 விகுதியே இதுல நம்ம பாக்குறோம். நடன்ற ஒரு வினை கூட எப்படி 2 விகுதி சேருதுன்றதா இந்த நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதிர்மறை தொழிற்பெயர். என்ன பார்க்க போறோம், எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அதாவது பொருள், நம்மளுக்கு கொடுக்குற பொருள் எதிர்மறையா இருக்குது. எதிர்மறைன்னா என்னது, எல்லாமே நெகட்டிவா, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நெகட்டிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரதான் எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமைனா நடக்காம, கொல்லாமைனா கொல்லாம, இந்த மாதிரி வரதான் என்னது, எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்தோம், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்தோம், எதிர்மறை தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்தோம். தொழிற்பெயர்னா ஒரு வினையானது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னது, ஒரு வினை கூட விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் என்னது, எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா,
முதல்நிலை தொழிற்பெயர் என்ன பார்க்க போறோம்? முதல்நிலை தொழிற்பெயர். அதாவது முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னா விகுதி வராது. சரிங்களா? என்ன வராது? விகுதி வராது. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா விகுதி இருக்கும். முதல்நிலை தொழிற்பெயர் என்ன? முதல்நிலைனா பகுதி மட்டும் இருக்கும். சரிங்களா? என்னது? பகுதி மட்டும் இருக்கும், விகுதி இருக்காது. அதுக்கு பிறகு முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். புரியுதுங்களா? விகுதி வராது, வினையே நம்மளுக்கு என்னவாகுமா? தொழிற்பெயர் ஆதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? முதல்நிலை தொழிற்பெயர் என்னது? விகுதி இருக்காது, அவ்வளவுதான். வினைப்பகுதியே என்ன வரும்? ஒரு தொழிற்பெயரா மாறும். அதுக்கு பேர் தான் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். விகுதி இல்லாம வர வினைப்பகுதிக்கு பேர் தான் முதல்நிலை தொழிற்பெயர். உதாரணத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? தட்டு, உரை, அடி. இங்க பாருங்க, இது விகுதியே இல்லை. தட்டுதல், உரைதல், அடித்தல் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, அந்த விகுதி இல்லாம நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் அது முதல்நிலை தொழிற்பெயர். இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. ஒருவேளை அந்த கூட தட்டுதல், உரைத்தல், அடித்தல் சொல்லிட்டு சேர்ந்து வந்துச்சு, அதுக்கு பேர் என்ன தொழிற்பெயர் சொல்லுவாங்க? முதல்நிலை என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகின. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது முதல்நிலை தொழிற்பெயர் படிச்சோம் இல்லையா? விகுதி இல்லாம வர்றது. அந்த விகுதி இல்லாம வர்றது என்ன சொல்லணும்னா திரிந்து வரும். எப்படி வரும்? திரிந்து வரும். திரிந்துன்னா என்ன சொன்னா குறியில் நெடிலா மாறி வரும். குறியில் என்னவா மாறும்? நெடிலா மாறி வரும். விகுதி பெறாமல் முதல்ல முதல்நிலை தொழிற்பெயருக்கும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் விகுதி இருக்காது. சரிங்களா? என்ன இருக்காது? விகுதி இருக்காது. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி இருக்காது, ஆனா திரிந்து வரும். சரிங்களா? இப்ப எப்படி கெடுதல் இருக்குது, கேடு அப்படின்னு வரும். இந்த முதல்நிலை இருக்கு இல்லையா? முதல்நிலை மட்டும் என்ன வரும்? திரிந்து வரும். முதல்நிலை தொழிற்பெயர் முழுசா வராது. அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்பெயருக்கு கெடு. இப்போ முதல்நிலைனா கெடுதல் இருக்கு, அதோட முதல்நிலைனா என்ன? கெடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா கேடு. சுடுதல்னு ஒரு தொழிற்பெயர் இருக்கு. முதல்நிலைனா என்னது? விகுதி வராது, இந்த தல் வராது. தல் வரலன்னா சுடுதான் முதல்நிலை தொழிற்பெயர். இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அர்த்தம்? இந்த சூ சூன்னு மாறும். சரிங்களா? சூ இப்போ பெருன்னு இருக்கு. இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் மாறும். இங்க தொழிற்பெயர் என்னவா இருக்கும்? பெறுதல். முதல்நிலை என்னவாகும்? பெரு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னது? பேரு. என்னது? பேரு. இதுதான் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா விகுதி வராது, அத முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னது? முதல்நிலை திரிந்து அதோட முதல்நிலை என்னவாகும்? திரிந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினையால் அணையும் பெயர். என்ன பார்க்க போறோம்? வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமற்று வினையால் அணையும் பெயர்னா என்னன்னா, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அதாவது ஒரு வினைமுற்று என்னது? ஒரு செயல் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு செயல் பாடினான், ஆடினான், வந்தான், சென்றான், போனான், அதான் என்னன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முடிஞ்ச ஒரு செயலை தான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது கூட என்ன வருதான்? வேறொரு பெயர் அதை மறைச்சிடுதுன்னு சொல்றாங்க. அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். அது என்ன சொல்றாங்கன்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கையில வரும் ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும். அப்ப என்னது? வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் என்ன சொன்னாங்கன்னா வெளிப்படையா காட்டாது. அது என்னன்னு சொல்லுவாங்க? 3 காலங்கள் எதையுமே காட்டாது, காலம் காட்டாது. அதே மாதிரி இந்த தன்மை, முன்னிலை இதெல்லாம் காட்டாது. ஆனா வினையால் அணையும் பெயர் என்ன சொல்லுது? காலம் காட்டும், தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். பாருங்க, உதாரணத்துக்கு வந்தவர். வந்தவர் தான் நம்மளுக்கு வினைமுற்று. வந்தவர் அவர்தான். இங்க பாருங்க, அவர்தான்னா யாரு? வந்தவர் அவர்தான் தான் என்னது? ஒரு தொழில். இது என்ன குறிக்குது? ஒரு பெயர். அவர்னா ஒரு மனிதரை குறிக்குது. அப்போ ஒரு பெயரை குறிக்குது. அதனால இந்த வினைமுற்று இது வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுதான் வேறொரு பயனிலையை கொண்டு முடியும். இதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார்ன்றது என்னது? பொறுத்தார்ன்றது ஒரு வினைமுற்று. பூமி ஆழ்வார்னா அந்த மனிதனை ஒரு யாரு பொறுக்கிறாங்களோ அவங்கள குறிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேற ஒரு
பயனிலையை கொண்டு முடிவதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர். அதாவது ஒரு வினைமுற்று வேற்றுமுறுப்பை ஏற்று அது என்ன பண்ணுது, வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர் எனப்படும். சரிங்களா? என்னது, அவங்கள பத்தி தான் குறிக்கும். வந்தவர் அவர்தான், வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி, பொறுத்தாங்கன்னா அவங்க பூமி ஆள்வாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, வினையால் அணையும் பெயர். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தொழிற்பெயர் வந்து என்ன, வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். சரியா? வினை வந்து பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். தொழிற்பெயர்னா என்னது, அங்க வினை தான் வந்து முக்கியத்துவம், செய்கின்ற செயல் அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. எதுக்கு, தொழிற்பெயருக்கு. வினையால் அணையும் பெயருக்கு தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கும். தொழிலை யாரு செய்யறாங்களோ அவங்கள போய் குறிக்கும். தொழிலை செய்கின்ற கருத்தாவே குறிக்கும். தொழில் என்ன செய்யுது, பொறுத்தாதான் பூமி ஆள முடியும். அப்போ அங்க என்ன சொல்றாங்க, அந்த தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கும். அந்த பூமி ஆளுகின்ற அந்த அந்த கருத்தாவை தான் போய் குறிக்கும். அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். இது படர்க்கைக்கே உரியது. வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை படர்க்கை 3 இடத்துகளுக்குமே உரியது. உதாரணம் பாடுதல், படித்தல். இதுக்கு உதாரணம் வந்து பாடியவள் படித்தவர், பாடியவள் படித்தவர். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் ரெண்டுமே பார்த்துட்டோம். அது ரெண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளும் பார்த்துருக்கோம். பார்க்குற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.